அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் 2வது பாடம் நடுவண் அரசு அப்படிங்கிற பாடத்தில் குடியரசுத் தலைவர் இந்த தலைப்பை மட்டும்தான் நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 20 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியுமே டாபிக் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. வெற்றிகரமாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை நம்ம படிச்சிட்டோம். நாளைக்கு தலைப்புன்னு பார்த்தா இதுக்கு அடுத்த டாபிக் குடியரசு துணைத் தலைவருங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும். இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் படிச்சுட்டு வந்து கலந்துக்கோங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். இது சரிங்க. அடுத்த பாயிண்ட்டு, இதன் தலைமையகம் புது டில்லியில் அமைந்துள்ளது. இதுவும் கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. இது தவறுங்க. பகுதி 5 5வது பகுதி தான் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள். 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. சட்டப்பிரிவு கரெக்டு தான். 52 ஆரம்பிக்குது, 78 முடியுது. அப்போ இது கரெக்டு தான். அப்போ 3வது பாயிண்ட் தான் தவறு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குங்க? புதுடில்லியில் இருக்குது. பகுதி 5 இதனுடைய நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சட்டப்பிரிவு 52 ஆரம்பித்து 78 வரைக்கும் இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. சரியான்னு கேட்டால் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, அவைகள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியனவாகும். இதுவும் கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டது. இதுவும் சரிதான். அடுத்து 4வது பாயிண்ட்டு, அவை மாநிலங்களவை, அதாவது லோக்சபா மற்றும் மக்களவை, ராஜ்யசபா ஆகியனவாகும். இது தவறுங்க. ஏன் தவறு? மாநிலங்களவைனா அதை ராஜ்யசபான்னு சொல்லுவோம், மக்களவைனா தான் லோக்சபான்னு சொல்லுவோம். மாறி வந்திருக்கு, அதனால தான் இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, குடியரசுத் தலைவர் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர். தவறுங்க. அவர் பெயரளவுக்கு தான் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். உண்மையான அதிகாரம் பிரதமர்கிட்ட தான் இருக்குது. அப்போ இது தவறு. அடுத்த பாயிண்ட்டு, அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். யார்? குடியரசுத் தலைவர். கரெக்டு. முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். இதுவும் கரெக்டு. அப்போ 2வது பாயிண்ட்டு தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட பிரிவு எந்த பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார்? எந்த சட்ட பிரிவின்படி அவர் நிர்வாகம் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக அவரும் நிர்வாகம் பண்ணலாம், இல்லைன்னா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு நிர்வாகம் பண்ண சொல்லலாம். விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 53ங்க. 53. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளை ஆராய்க. எந்த தேர்தலுங்க? குடியரசுத் தலைவர் தேர்தல். அதில் போட்டியிடுவதற்கான தகுதிகளை நம்ம கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. இதுவும் கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றுத்தல் வேண்டும். தவறு. நல்லா கவனிங்க. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். மக்களவை அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்படி தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் அவரின் பெயரை முன்மொழிய வேண்டும்? மேலும் எத்தனை வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும்? குடியரசுத் தலைவர் வேட்பாளரை எத்தனை வாக்காளர் முன்மொழிய வேண்டும், எத்தனை வாக்காளர் வழிமொழிய வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர்
வழிமொழிய வேண்டும். 50-50. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன தலைப்புங்கிறத சொல்லிட்டேன். குடியரசு துணைத் தலைவர் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. கரெக்டுங்க, இந்த பதவியில் இருக்கக்கூடாது. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். இதுவும் கரெக்டு தான். அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். கரெக்டு. ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குங்க? புதுதில்லியில் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, அவருடைய இல்லமும் அலுவலகமும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. இதுவும் கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, சிம்லாவில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் ஆகும். இது தவறுங்க. அதாவது ரிட்ரீட் கட்டிடம் தான் சிம்லாவில் இருக்குது. ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் இருக்குது, மாறி வந்திருக்கு. அதனால் இதுதான் தவறு. மொத்தம் அவருக்குன்னு 3 அலுவலகங்கள் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கரெக்டுங்க. ஒற்றை மாற்று வாக்கு அப்படிங்கிற முறை, அந்த முறை மூலமாக தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குது. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். இந்த பாயிண்ட் தவறு. ஏன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது. அதனால் இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இது தவறு. யார் பண்ணி வைப்பாங்க? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இப்போ தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருங்க? மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சரை போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார். கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும்தான் தப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும்? எந்த சட்டப்பிரிவின்படி ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவர் பெயரால் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 77வது சட்டப்பிரிவு. இந்த பிரிவின்படி ஒவ்வொரு நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவர் பெயரால் தான் செய்யணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கரெக்டு. 2வது பாயிண்ட்டு, அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. இது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி தொடங்கி வைக்கிறார். யார்? குடியரசுத் தலைவர். அவர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பார். இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. இதுவும் கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 1 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். தவறு. குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 2 முறையாவது கூட்ட வேண்டும். இது தவறு. அடுத்த பாயிண்ட்டு,
மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. இது கரெக்டுங்க. அப்போ இங்கே தவறான பாயிண்ட் என்பது 3 தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? எத்தனை பேரை மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 12 பேரை நியமிப்பாங்க. 12 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே பிரதமர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இது தவறுங்க. மக்களவையில் சமர்ப்பிப்பது யாருங்க? நிதியமைச்சர் தான் சமர்ப்பிப்பார், பிரதமர் கிடையாது. அதனால் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டும் உண்டு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு மட்டும் உண்டு. கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தான் தப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு எதுங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவுங்க. மன்னிக்கும் அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு. விடையை பார்க்கலாங்களா? 72வது சட்டப்பிரிவுங்க. 72. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தில் தவறான கூற்றை கண்டறிக. 72வது சட்டப்பிரிவின்படி அவர் மன்னிக்கலாம். எப்படியெல்லாம் மன்னிக்கலாம்? விடையை பார்க்கலாங்களா? ஒருவரின் தண்டனையை குறைக்கலாம், ஒருவரின் தண்டனையை ஒத்தி வைக்கலாம், ஒருவரை தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், ஒருவரின் தண்டனையை அதிகப்படுத்த முடியாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யாருங்க? குடியரசுத் தலைவர் தான். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2. 53 உட்பிரிவு 2. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது. இது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கரெக்டு. அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்கிறார். கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, வெளிநாடுகளுக்கான அனைத்து ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன. இதுவும் கரெக்டு. அப்போ தவறான கூற்று என்பது எதுவுமே இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவில் உள்ளது. கரெக்டுங்க. தேசிய நெருக்கடி 352. அடுத்த பாயிண்ட்டு, மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவில் உள்ளது. இதுவும் கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 358வது சட்டப்பிரிவிலும் உள்ளது. இது தப்பு. நிதி நெருக்கடினா 360வது சட்டப்பிரிவு. அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? குடியரசுத் தலைவர் மேலே குற்றச்சாட்டு கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் பண்ணலாம். எந்த சட்டப்பிரிவின்படி பண்ணலாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை 61வது சட்டப்பிரிவின் மூலம் பண்ணலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது. இந்த 22 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு குடியரசு துணைத் தலைவருங்கிற தலைப்பை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். கடைசி கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். கரெக்டு. குடியரசுத் தலைவர் மேலே குற்றச்சாட்டு கொண்டு வராங்கன்னா 2 அவையிலையும் அதை நிறைவேற்றம் செய்யணும். அடுத்த பாயிண்ட்டு, மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 3/2 பங்கிற்கு குறையாமல் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது தவறுங்க. 4/1 பங்கு ஆதரவு கொடுத்தா கூட போதும். இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அந்த பதவியில் தொடரலாம். கரெக்டு. அதாவது 5 ஆண்டுகள் முடிஞ்சிட்டாலும்
அடுத்தவர் எப்போ வராரோ அது வரைக்கும் அவர் அந்த பதவியிலேயே இருப்பார். இது கரெக்டுங்க. அப்போ இரண்டாவது பாயிண்ட் தான் தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க சரிங்களா. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க.